வெல்கம் பேக் டு தேசிகன் சினிமா. இந்த எபிசோட்ல பார்க்க போகிறது சரிபோத்தா சனிவாரம். தெலுங்குல ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக தமிழ்லையும் வந்து டைரெக்டாக மொழி மாற்றம் செய்யப்பட்டு சூர்யா சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு மற்ற லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிருக்கு. நேச்சுரல் ஸ்டார் நானி தான் இந்த படத்தோட ஹீரோ. இதை டைரக்ட் பண்ணியிருக்கிறது விவேக் அத்திரையா. இதில் வந்து பிரியங்கா மோகன் இருக்காங்க, அதே மாதிரி அபிராமி இருக்காங்க, எஸ்ஜே சூர்யா இருக்காங்க, சாய்குமார் இருக்காங்க. எல்லாரோட கேரக்டரைசேஷனும் இந்த படத்தில் பக்காவாக இருக்குது. ஸ்டோரி உங்களுக்கு தெரியும். அவருக்கு வந்து சனிக்கிழமை வந்து எல்லா நாளும் கோபத்தை கட்டுப்படுத்தி சனிக்கிழமை வந்து பயங்கரமாக எரிமலையாக அவர் வந்து எழுந்திருப்பார். அவர் சின்ன வயசில் காணா பொண்ணை தன்னோட அத்தை பொண்ணை தேடி இருக்காரு. அவங்க கோயின்சிடாக வந்து பிரியங்கா மோகன் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வருது கிராமத்தில். ஒரு சின்ன போலீஸ் ஸ்டேஷன் ஒரு ஜூரிஸ்டிக்ஷனில் வருது. அதுக்கு வந்து இன்ஸ்பெக்டராக வந்து நம்ம எஸ்ஜே சூர்யா, படு கேவலமான படு மோசமான ஒரு கன்னிங்கான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பர்சனல் இஷ்யூக்காக அவருக்கு கோவம் வரப்பெல்லாம் அந்த ஊர் மக்களை போட்டு அடித்து புரட்டி எடுப்பார். அப்படி ஒரு போலீஸ் உலகத்தில் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அப்படி இருக்கலாம், ஆனால் வந்து அவ்வளோ அடிமாடாக மண்டுங்களாக ஊர் மக்கள் இருப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கிராமத்தில் ஒருத்தன் வந்து சித்திரவதை பண்ணுறான்னா அவனை வந்து வேறு யாருமே கேட்க மாட்டாங்களா, இல்லை அவனுக்குன்னு ஹையர் ஆஃபீஸர் இருக்க மாட்டாங்களா அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா இது தெலுங்கு படம், நீங்கள் வந்து சுப்புன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கணும். அவ்வளோ தெலுங்கு மூவியில் ஒரு பக்காவான ஒரு ஆக்ஷன் மசாலா ஃபார்முலா தான் இது. ஒரு பயங்கர கர்ண கொடூரமான ஒரு வில்லனை காமிப்பாங்க. அவனுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அவனை வந்து அடிக்கிறதுக்கும் அவனை போட்டு புரட்டி எடுக்கிறதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஹீரோ கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஹீரோவுக்கு ஏதாவது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்கும், அவருக்குன்னு ஏதாவது ஒரு ஃபார்முலா இருக்கும். இந்த கர்ண கொடூரமான வில்லனை நம்மளே போட்டு மிதிக்கணும் அப்படின்னு ஆடியன்ஸ்க்கு தோணும். அதை தோண வைப்பாங்க இந்த ஸ்கிரிப்ட் டைரக்டர்ஸ். அதை வந்து நம்மளால பண்ண முடியாது, போட்டு உதைக்க முடியாது. அதனால வந்து அந்த ஹீரோ தான் அதை பண்ணணும்னு நம்ம எதிர்பார்த்து கடைசி வரைக்கும் உட்காந்துருப்போம். அதுதான் இந்த ஸ்கிரிப்டில் நம்மளை கனெக்ட் பண்ணுற என்ன சொல்கிறது ஒரு டெக்னிக்கு, ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபார்முலா. இதை தான் வந்து அருந்ததியில் பண்ணியிருப்பாங்க, விக்ரம் ராத்தோரில் பண்ணியிருப்பாங்க, கிராக்னு ஒரு படம் வந்தது ரவிதேஜா படம், அதுலேயும் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே சக்ஸஸ் படம். இதே தான் இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. இவரை வந்து அடித்து துவைக்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்துருப்போம் சீட்டில். அதுதான் இந்த கிளைமேக்ஸோட மேஜிக்கு. இதில் வந்து வர இந்த ஸ்டோரியாக இருக்கட்டும், எல்லா சீனும் சரி, லாஜிக்கே சுத்தமாக இருக்காது. இந்த படத்தை தூக்கி பிடிக்கிற விஷயம் என்னன்னா, நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து ஹீரோயின் இருப்பாங்க, அழகான ஹீரோயின் இருக்காங்க, இருந்தாலும் வந்து டூயட் கிடையாது. ஹீரோவுக்குன்னு பெருசாக வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஒன்றும் தனியாக கிடையாது. நிறைய சாங்ஸ் படத்தில் கிடையாது, ஃப்ளாஷ்பேக் கிடையாது. டைரக்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஸ்டோரி தான். செகண்ட் ஹாஃப் வந்து அவ்வளோ என்கேஜிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவும் இழுவையாக இருக்கும். எப்படிதான் இதில் உட்காந்துருக்குன்னு நமக்கு தோணும். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து செம்ம கிரிப்பிங்காக இருக்குது. கிளைமேக்ஸ் படம் முடிச்சு வரப்போ ரொம்ப திருப்தியோடு வரும். கடைசியாக சில இந்த எமோஷனான சீக்வன்ஸ்லாம் இருக்குது. மக்களை வந்து அதை எழுச்சி அடைய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கேஜிஎஃப் ஹீரோயிசம் மாதிரிலாம் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு சரியாக ஷூட் ஆகலை. அதே மாதிரி நானிக்கும் அவங்களோட அண்ணனுக்கும் உள்ள அந்த என்ன சொல்கிறது காமெடி, அந்த கெமிஸ்ட்ரியும் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. அவங்களோட ஆர்ட் ரிவீல் அதே மாதிரி காமெடியெல்லாம் சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. நிறைய இடத்துல வந்து தியேட்டரில் விழுந்து சிரிக்கிறாங்க. சூர்யா வந்து ரகலை பண்ணியிருக்காரு படத்தில். சொல்லப்போனால் வந்து அவ்வளோ பயங்கரமாக ஸ்கோர் பண்ணி நம்மளை படத்தில் என்கேஜ் பண்ணி வைக்கிறதே வந்து சூர்யா தான். இந்த படம் வந்து கண்டிப்பாக தெலுங்கு ஆடியன்ஸ் மத்தியில் இது வந்து பெரிய பயங்கர ஹிட் ஆகும். ஆல் இண்டியா லெவலில் இந்த படம் பெருசாக ஹிட் ஆகும். இந்த படத்தோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு லோ பட்ஜெட் தான், ஒரு 50-60 crores பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும். ஒரு மினிமம் கேரண்டி ஃபார்முலா மூவி. எனக்கு ரொம்ப இந்த படம் பிடிச்சிருக்கு. என்னோட ரேட்டிங் இந்த படம் வந்து 3.2 out of 5 star. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேசிகன் சினிமா. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு. அதே மாதிரி எல்லாரும் கமெண்ட்ஸ் போடுங்க.